போச்சு இல்லடா. நான் இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நான் போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க இங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துரும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்ன தவிர. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்து தெரியுமா? ரோட்ல கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேல்ல? ரைட்டர் கம்முனாட்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் ஒன்னும் சரிக்கு விழுந்து சாவல. நான் தான் கொன்னேன். நீ ஒரி பண்ணாதமா, கண்டுபிடிச்சிருவோம். எஸ், அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அமரசிங்கம். நீங்க? நான் அறிவரசன் பேசுறேன், எம்பி. சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமார் இருக்காரு. ஆமா சார், நாங்களும் விசாரிக்காத இடம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். என்னையா சாதாரணமா சொல்ற?
எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. சார் வந்து இதோ வாரியா, அவர் ஒரு முக்கியமான விஐபி, இந்தியா முழுக்க தெரிஞ்ச மனுஷன். எந்த குழுவுமே கிடைக்கலன்னா அவர் என்ன ஆவியா போயிட்டாரா? இல்ல சார், நாங்க இதோ வாருங்க இன்ஸ்பெக்டர், அவர் சம்சாரம் இங்க வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் 2 நாள், அதுக்குள்ள நீங்க அவரை கண்டுபிடிச்சாகணும். சார் போன வைங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி, என்ன பண்ற? இது மங்கா கதாவசனம். தெரியுமே, கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி, என்ன நீ? நான் சொன்னேன்ல, அது மங்கா கதாவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏன்? இதுல நீ மங்காவை சாகடிச்சிருக்க. கொளுத்து. ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் போட்டு நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ். இது இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாகக்கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்ச, சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம்? ஜூலி, ஜூலி, இப்ப இது நடந்துட்டு இருக்கிற சீரியல். எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்ச ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். தேவையில்லாத இந்த காப்பி அடிச்சு நீ என்ன சாதிக்க போற? நீ எழுதுற முதல் கதைக்கு நீ காப்பி எடுக்கல. எப்படியும் திரும்பி வரப்போதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அந்த அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம், பொங்கல் மலர் பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கிழிஞ்சு போன பையி, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூமு, அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பாக்குறதுனால தான். சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். தென்காசி பாலகுமாரா, like most creative people, you are a sentimental idiot. You know that? Balu, I'm your #1 fan here. I know each and every detail about you. ஜூலி, you are right. நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட் தான். இதெல்லாம் ஒரிஜினல் தான், காப்பி எல்லாம் இல்லை. பட் ஜூலி, ஜூலி, இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்து சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ். அப்படிங்கிற அது சரியா வர. தப்பி தவிர அது யார் கண்ணியாவது பட்டதுன்னு வை, அப்புறம் மாங்க செத்துட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அது என்ன தாங்க முடியாது. ஜூலி, பேசிட்டு இருக்காத, கொளுத்த.
ஜூலி 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 சீக்கிரம் ஏம்பா இவ்வளவு கதை வசனம் வந்திருக்க, இதுல நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒன்னாவது தேருமா? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க சார். ஒண்ணு கூட சரியா இல்ல சார். அப்படியா? என்ன பண்றது? இன்னும் 10 நாள்ல கடைசி பகுதிக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சானுமே. ஆண்டவா, அந்த ஆள் எங்கேயா போய் தொலைஞ்சான்? ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தன பொண்ணுங்கடா, வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா. ஓரப்போ ஓரப்போ, ருக்குமணி வண்டி வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 5500 ரூபாய். ஒரு நிமிஷம்.